பாகக்காய் குழம்பு கசப்பு இல்லாமல் வைக்கிறதா, அதோட டிப்ஸ் உள்ளே இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது எங்கள் வீட்டில் பொரிச்ச பாகக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 2 தான் இருந்தது. இதோட சைஸே இவ்வளோ தான். கசப்பு இல்லாமல் எப்படி பாகக்காய் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன சைஸுங்கிறங்காட்டிக்கு 10 பல்லு போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, சும்மா ஒரு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்து புரட்டி விட்டுருங்க. ஜீரகமோட வாசம் குழம்புனா நல்லா தெரியும். ஒரு 4 பல்லு தேங்காய் சில்லு எடுத்து அதையும் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வதக்குன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தப்பொடி 1 ஸ்பூன். இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து இதிலேயே அரைச்சிருவோம். நீங்கள் கரைச்சி ஊற்றுறனாலும் சரி. இப்போ பாகக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்ச பாகக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிறதுல தான் அந்த பாகக்காயில் உள்ள கசப்பே போகும். நம்ம கொஞ்சம் அரைகுறையாக வதக்கிட்டு நம்ம இது தண்ணியை கீது ஊற்றிட்டோம்னா கசப்பு போகாது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு பாகக்காயில் உள்ள கசப்பு எல்லாமே போக்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுவும் மிக்சி ஜார்லேயே ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. பாகக்காயும் நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். மண் சட்டியில் வச்சங்காட்டிக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் கூட கொதிச்சுட்டே இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. துளி கூட பாகக்காயில் கசப்பே தெரியல. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.